வெனஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக மாவு கொஞ்சம் மீதம் இருந்ததுனால காலையில் டிஃபனுக்கே வந்துட்டு உப்புமா தான் கூட ரெடி பண்ணியிருந்தேன். உப்புமா வந்து அவ்வளோ விருப்பப்பட்டுலாம் சாப்பிட மாட்டோம். இருந்தாலுமே எனக்கு பிடிக்குங்க. உங்களில் எத்தனை பேத்துக்கு உப்புமா பிரியர்னு சொல்லுங்கள். கூடவே வந்து கொஞ்சம் கேரட் இதெல்லாம் போட்டு செஞ்சோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் சட்னி காமனாக அரைச்சிருந்தேன். கொஞ்சம் தக்காளி சட்னி நைட்டு செஞ்சது இருந்தது. ஸோ அது கூட தோசை மாவு இருந்ததுனால காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம். இன்றைக்கி தம்பியை ஸ்கூல் விட்டு வரும்போது இன்றைக்கி செயினுக்காக கடலப்பருப்பியும் பால்கோவா அந்த மாதிரி வாங்குறதுக்காக போயிருந்தேன். இது வந்து உடுமல்பேட்டை ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கேஎஸ் மிட்டாய் கடைன்னு ஒன்று இருக்குங்க. அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடலப்பருப்பி இப்போ ரீசெண்டாக நான் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். இது அம்மா ஊர்லேருந்து பப்பாளி பழம் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்யூஸ் இருமல் இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் கீ எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிட்டு நல்லா அந்த நெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு போட்டு ஆஃப் பண்ணிடணும் ஃப்ளேமு. ஸோ அதை மட்டும் கிராம்பு எடுத்துட்டு அந்த நெய் சாப்பிட கொடுத்துட்டோம் அப்படின்னா இருமல் கொஞ்சம் கேட்குது. இல்லைன்னா லெமன் ஜூஸில் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் கேட்கும்.